10 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸே பண்ண முடியாது அப்படின்னு இவங்களுக்கு தூத்துக்குடியில் ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. இவங்க பேர் ஆனந்தி. இவங்க வயசு 41 வயசு ஆகுதுங்க. ரைட்டு மாற்ற பல் செட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்களா. ஒரு பல்லு அதுலேயே விழுந்ததுனால அந்த பல் செட்டும் நிற்கலை. ஸோ ஒரு 10 நாள் அவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் அவங்க பிள்ளைங்களுக்கே சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்களா. அது ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க. பல்லு பிரச்சனையால் எங்கேயும் போக மாட்டாங்களா, யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா, எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனதில்லை. அந்த வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ரே அனுப்புனாங்க. அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்களுக்கு நான் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணியிருந்தேன். இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சிகிச்சைக்கே நேராக வந்துட்டாங்க. முதல் நாளே அவங்க இம்ப்ளான்ட்டும் பொருத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2வது நாள் அளவெடுத்தோம், 3வது நாள் ட்ரையல் பல்லு கொடுத்தோம், 4வது நாள் டைட்டானியம் பாரோட பிரிட்ஜும் சேர்த்து இனிஷியல் டைட்னிங் பண்ணிட்டோம், 6வது நாள் கம் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபைனல் ஃபிக்ஸிங்கே பண்ணிட்டோம். அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தை வந்து, நான் மாஸ்க் முதல்ல தூக்கி போட்டுட்டு என் பிள்ளைங்களுக்கு என் முகம் தெரிகிற மாதிரி நான் சாப்பாடு பரிமாறினேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுன்னு சொன்னாங்க. இந்த செலவு என்னோட வசதிக்கு மீறியதா இருந்தாலுமே நான் நல்லா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தா நான் என்னோட குடும்பத்தை இன்னும் நல்லா பார்த்துப்பேன், இன்னும் நல்லா உழைப்பேன். இது எனக்கு வந்து செலவே கிடையாது, நான் என்னோட வாழ்க்கைக்கு வச்சுக்கிட்ட முதலீடு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எமோஷ்னலாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க.